சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசிக்கு தை மாதம் என்ன பலன்களை பார்ப்போம். ரிஷபராசிக்கு பாருங்கள், ஜென்ம குருவும் குருவுக்கு இடம் கொடுத்த சுக்கிரனும் கடந்த 3 மாதமாக பாருங்கள் 6, 7, 8 இருந்து நோய் தீவிரமாகி அது சம்பந்தமான அதிகமான பொருள் இழப்பும் போட்டு படாத பாடுபடுத்திட்டார். மேலும் வேற செவ்வாய் நீச்சமாகி நோய் ஸ்தானத்தை பார்த்து அந்த நோய் எதிரி கடன் இந்த மாதிரி தொல்லை கொடுத்துட்டார். தை மாதம் சுக அதிபதியான சூரியன் 9 ரிஷபத்தில் இருக்கும் குரு தனது 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் இந்த மாதம் நோய் தாக்கம் குறைந்து பல சுகங்களை கொடுக்க போகிறார் குரு. ஏன்னா குரு இருக்கிற இடத்த தான் கெடுப்பார், பார்க்குற இடத்தமெல்லாம் விருத்தி பண்ணுவார். அப்போ நாளுக்குடைய சுகாதிபதியை போய் சூரியன் பாக்கியஸ்தானம் ஏறி குரு பார்க்குறார் 9ஆம் பார்வையாக. ஆகையினால் நமக்கு இந்த மாதம் ரிஷபத்திற்கு யோகமான மாதம். 2க்கும் உடைய புதன் 8இல் மறைஞ்சிருக்கிறார். 2ல் இருக்கிற புதன் பாருங்கள், அதாவது ரிஷபத்துக்கு 2க்கு மிதுனத்துக்கு உடைய புதன் 8இல் மறைஞ்சிருக்கிறார். புதனுக்கு 8ஆம் இடம் மறைவு கிடையாது. அதோடு மட்டும் இல்லாமல் தான் வீட்டை பார்க்குறார். அப்போ பாருங்கள், பணப்பழக்கம் குடும்பம் சீரான நிலைக்கு வரும். ஆகையினால் இந்த மாதம் ரிஷபராசிக்கு எவ்வளோ பொருள் அழிவு செலவுகள் வந்தாலும் இந்த மாதம் சந்தோஷமான மாதம். அடுத்தபடியாக பாருங்கள், 5ல் கேதுவும் சூரியன் சாரத்தில் உள்ளதாலும் 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலும் இந்த மாதம் தெய்வ அனுகூலம் கிடைக்கும். நல்ல தெய்வ ஞானம் ஏற்படுத்தும். பாசிட்டிவ் எண்ணங்களை தோன்றும். பூர்வீகம் புத்திர வகை நன்மையும் உண்டு. அடுத்தது பாருங்கள், கர்மாகாரகன் போய் சனி 10ல் ராசி அதிபதியான சுக்கிரனோட சேர்ந்து சனி ஆட்சி பெற்றவுடன் சேர்ந்து உள்ளதால் இந்த மாதம் தொழில் கர்மா சிறப்பு பலனை செய்வார்கள் சுக்கிரனும் சனியும். 11ல் உள்ள ராகு பாருங்கள், நமது ராசியான ரிஷபத்தை பார்த்தாலும் சிறு சிறு அலர்ஜி உபாதை மன உளைச்சல் பொருள் இழப்பு நஷ்டப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். இருந்தாலும் லாபத்தில் உள்ள ராகு சனி சாரம் பெற்றதால் திடீர் தனவரவுகளையும் கொடுக்கத்தான் செய்வார், லாபத்தை கொடுப்பார். ஆகையால் தை மாதம் நோய் கவலை குடும்பம் மன உளைச்சல் இவைகள் அனைத்தும் தெய்வ அனுகூலத்தால் தை மாதம் ரிஷபராசிக்கு சிறப்பான மாதம்தான்.